வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் நம்ம இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா? இப்போ நிறைய பேர் மனத்தில் வெஸ்டர்னைசேஷனும் மாடர்னைசேஷனும் ஒன்று நினச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து. 200 வருஷத்துக்கு மேலே இந்த ஆங்கில அடிமையில் இருந்தோம். அந்த அடிமைத்தனம் நம்ம மூளைக்குள்ளே ஊறிடுச்சு. என்ன போல அவர் போயிட்டாங்க, அடிமைத்தனம் போல அவர் கூட. அதனால நம்ம மனத்தில் இந்த மேற்கத்திய நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மாடர்னு நமக்கு வந்துடுச்சு. நம்ம ஸ்கூல் குழந்தை கூட பேசியிருந்தேன். அவர் மனத்தில் இப்படி இருக்குது, 13-14 வயசு, நாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் ஃப்ரெண்டு கேர்ளு பாய் மேன் அனிமல் எல்லாம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெறும் கேர்ள் மட்டும் ஃப்ரெண்டாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான். நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்குது, ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்கள் கேட்கல. பிரச்சனை என்னென்னா, இந்த ஹார்மோன்ன்றது நம்ம ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சோட எல்லாமே மாறின மாதிரி ஆயிடுச்சு. அது தப்பு சரின்னு யாரும் நிர்ணயிக்க தேவையில்லை. வாழ்க்கை முறை அது. அது யாரும் தப்பு சரின்னு நிர்ணயிக்கிறதுக்கு தேவை இல்லை. ஷுவர் ஸ்டோனேஜ் டைம் 13-14 வயசுக்கு குழந்தை பெற்றிருக்கும். என்னத்துக்குன்னா எது கண்ட்ரோல் இல்லை. மிருகத்து மாதிரி எப்போ என்ன உணர்வு வந்தால் அது போய் பண்ணுறது தான். நாகரிகம் கொண்டு வந்தோம். மனிதன் மூளை வளர வளர மனிதனுடைய தன்மை என்ன, நாம் பண்ணாலும் மனப்பூர்வமாக பண்ணுவோம், விழிப்புணர்வாக பண்ணுவோம், வேண்டாம்னா சும்மா உட்காந்துக்குவோம். கவனித்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாமே ரொம்ப கம்பல்சிவாக இருக்குது. இங்கே எது பண்ணாலும் நாம் கான்ஷியஸாக பண்ணணுன்ற ஒரு தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் ஆசிரமில் போய் உட்காந்து எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நம்ம ஆக்டிவிட்டி இன் அ டே இஸ் மினிமம் 16 to 18 hours, நாட் லெஸ். அப்படி இருந்தாலும் சாப்பாடு முன்னாடி எல்லாம் உட்கார வரைக்கும் சாப்பிட மாட்டோம். இப்போ பசியாக இருக்குது, சாப்பாடு முன்னாடி 2 கையில் எடுத்து சாப்பிட்டுடலாம். ரொம்ப பசியாக இருக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் தடுத்ததில் எவ்வளவோ விழிப்புணர்வு இருக்குது, எவ்வளோ சுதந்திரம் இருக்குது. இந்த வெஸ்டர்னாக இருந்தால் தான் நம்ம மாடர்னு நம்ம மனத்தில் போயிடுச்சு. அது கட்டாயமாக நம்ம எடுக்கணும். என்னத்துக்குன்னா அந்த தேசங்கள் எல்லாமே காட்டு மிராண்டி மாதிரி அவர் போயிருக்கிறப்போ இங்கே இசை, ஆன்மீகம், மேத்தமேட்டிக்ஸு எல்லாமே எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் எல்லாத்துக்கும் உயர்ந்த நாட்டு இந்தியா நாட்டாக இருந்தது. அதனால தானே எல்லாம் ஓடி வந்தாங்க இங்கே. அதனால தானே ஓடி வந்தாங்க. அவர் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த தெம்பு, அந்த திறமை, அந்த பெருமை எல்லாம் எடுத்து போட்டாங்க. நீங்கள் அவர் மாதிரி இருந்தால் தான் மாடர்னு, இல்லைன்னா நீங்கள் மாடர்னே கிடையாதுன்னு உங்கள் மனத்தில் ஊறி வச்சுட்டாங்க. இது எடுக்கலைன்னா நாட்டு முன்னேற்றமாக போக முடியாது. பெருமை இல்லாத நாடு எங்கேயும் போக முடியாது இல்லையா? நம்ம கலாச்சாரம் பெருமை இல்லைன்னா மனிதனை முன்னேற்றமாக போக முடியாது. இப்போ பார்த்தாலே நீங்கள் ஏன்ஷியன்ட் தானே நினச்சிக்கிறீங்க. இந்த கான்ஃபரன்ஸு, அது எக்கனாமிக் ஃபோரம், அங்கங்கே போனால் நீங்கள் எந்த ஆன்மீகம் சேர்ந்தவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிங்களேன்னு கேட்குறாங்க. நான் எந்த ஆன்மீகம் இல்லை, நான் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு இந்தியன் தான். மதத்துக்கு சேர்ந்த மாதிரி உனக்கு துணி போட்டுக்கல, இந்த நாட்டில் எப்படி இருந்த துணி அப்படி போட்டிருக்கிறேன். ஆனால் அது ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. இப்போ ஜீன்ஸ் போட்டுக்கலன்னா நாம் மனிதன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நானும் அப்படி தான் நினச்சேன் ஒரு டைமில். அது போட்டால் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் மனநிலையிலே பிடிச்சக்கூடாது. பேண்ட்டு துணி மேலே தான், உடல் மேலே தானே இருக்கணும். மனத்தில் போயிடுச்சு.